Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராகோ நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 3 எபிசோட் 24 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல தான் ஆகிசி வந்துட்டு அவனோட பழைய மாதிரியான ஃபார்ம்க்கே வந்திருப்பான். நான் உள்ள இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிசி சொல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ இப்பதான் ஒரு பால மிஸ் பண்ண அடுத்து மறு செகண்ட் வந்துட்டு உள்ள இறங்குறேன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறான். ஆமா நான் ரொம்ப மோசமான விஷயம் தான் பண்ணிட்டேன், அதை நினைச்சு நானுமே ஃபீல் பண்றேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகிசி எல்லார்கிட்டயும் சாரி வேற கேக்குறான். ஆகிசி இப்படி சாரி கேட்டது எல்லாருக்கும் பயங்கர சர்ப்ரைஸாவே இருக்குது. இன்னும் ஒரு வாட்டி உங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுங்க, நம்ம சைரினை கண்டிப்பா பீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிசி கூட்டு போறான். இப்ப இந்த வாட்டி காகமி வந்து ஆகிசி முன்னாடி நிக்கிறப்ப அவனுக்கு ரொம்ப டிஃபரெண்டா ஃபீல் ஆகுது. ஆகாசி ஏதோ சேஞ்ச் ஆயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி ஃபர்ஸ்டா காகமி கிட்ட ஒரு கிராஸ் ஓவர் பண்ணிட்டு முன்னாடி வரான். முன்னாடி குரோகோ பால டக்குன்னு ஸ்டீல் பண்ண வந்துறான். நேரா ஆகாசி அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்து நாளாச்சு குரோகோ அப்படின்னு சொல்லிட்டு பால தூக்கி லியோ கிட்ட பாஸ் பண்ணிடுறான். லியோக்கு அக்யூரேட்டா அந்த பால் அவன் கையில வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அந்த பால் அவன் ஈஸியாவே ஷூட் பண்ணிடுறான். உன்னோட ஷாட் ரொம்பவே சூப்பரா இருக்கு, வெல் டன்ரா லியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்லிட்டு போறான். என்னது ஆகாசி சியர் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இன்னும் சர்ப்ரைஸா இருக்குது. அவன் கைக்கு பால் வந்ததையுமே யோசிச்சு பாக்குறான். அந்த டைமிங் கரெக்டா வந்தது, என் ஃபிங்கர்ல கரெக்டா வந்து அட்டாச் ஆன மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி எந்த கேம்லயுமே நான் இவ்வளவு கம்ஃபர்டபுளா எந்த ஒரு ஷாட்டையும் மேக் பண்ணதே கிடையாது, என்ன நடக்குதுங்க, ஆனா இதை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனே இப்ப சந்தோஷமாயிடுறான். இந்த ஒரு பாஸை நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்ச எல்லா கேள்விக்கான பதிலையுமே தந்துருச்சு அப்படின்னு கீசே சொல்றான். இதே மாதிரி பாசஸ் தான் நாங்களுமே ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்ல, அப்படின்னா ஆகாசி பழைய மாதிரி திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே நினைக்கிறான். அப்பதான் குரோகோமே இந்த சேரி பிளேயர்ஸ் கிட்ட சொல்லிட்டான், இப்ப ஆகாசி உண்மையான ஃபார்முக்கு வந்துட்டான், அவன் முன்னாடி இருந்ததோட இப்பதான் ஸ்ட்ராங்கா இருப்பான், சோ பாத்துருங்க அப்படின்னு குரோகோ சொல்றான். அப்படின்னா உண்மையான கேம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுதா, பாத்துக்கலாம் அப்படின்னு காகமி இன்னும் எக்ஸைட்டிங் ஆகுறான். அடுத்து ஆகாசி வந்து சூப்பரா சிரிச்சுக்கிட்டே பால கொண்டு வந்து நேரா கோட்டரோ கிட்ட பாஸ் பண்றான். கோட்டருக்கு பால பிடிக்கும் போதே செம ஃபீலா இருக்குது, இந்த ஸ்பாட் என்னோட ஃபேவரட்டான ஸ்பாட்டிங், நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பால் வேற லெவல்ல ஷூட் பண்றான். மாயசுமியுமே ஆகாசியோட பாஸ கம்ஃபர்டபுளா மிஸ் டைரக்ஷன் பண்ண நெபியா அழகா அந்த பால ஷூட் பண்றான். அடுத்து கியோசி வந்து மறுபடியும் ஒரு பால் இப்ப ஷூட் பண்றான். காகமிக்கு இருந்தாலும் ஆகாசியை பாக்குறப்ப இவன் நல்லா தான் விளையாடுறான், ஆனா அந்த அளவுக்கு மத்த ஜெனரேஷன் பிளேயர் லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இப்ப தெரியலையே அப்படின்னு யோசிக்கான். அப்பதான் காசமாச்சும் சொல்றான், அவன் நார்மலா பெஸ்டா பாஸ் கொடுக்குற மாதிரி தான் தெரியும், ஆனா அது வந்துட்டு அவங்களோட ஓவரால் மூவ்மெண்டே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ட்டு. மிடோரிமாவும் அதே தான் நினைக்கிறேன், பெர்ஃபெக்ட் பாசஸ் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டான ரிதமா கொண்டு வரும். ஆகாசி அவனோட எம்பரரை யூஸ் பண்ணி ஆப்பரண்ட் மட்டும் கிடையாது, அவனோட டீம் பிளேயரோட மூவ்ஸையுமே பாக்குறவன் தான், அவன் அவனோட டீம்மேட்ஸோட ஃபுல் பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வருவான் அப்படின்ட்டு மிடோரிமா சொல்றான். அன்யார் ஆகாசி பார்த்தா திரும்பவும் ஜோனுக்குள்ள என்டர் ஆயிட்டான். சேரின் பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. பயப்படலாம் செய்யாதீங்கப்பா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, நான் என்னதான் ஜோன்ல இருந்தாலும் நான் இப்ப பழைய மாதிரி தான் இருக்கிறேன், சோ என்கிட்ட எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, ஆனா மீதி 4 பேருமே அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றான். அன்யார் மீதி 4 பேர் பார்த்தா ஜோன்ல இருக்காங்க. அப்ப ஃபோக்கடாவும் சொல்றான், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ஸாலயும் காகமியாலையும் மட்டும் தான் நான் ஜோனுக்குள்ள என்டர் ஆக முடியும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். அது உண்மைதான், இது வந்துட்டு கம்ப்ளீட்டான ஜோன் கிடையாது, ஆகாசியோட பிரசன்ஸ் வந்துட்டு அவங்களோட பொட்டன்ஷியலை கிட்டத்தட்ட ஜோன் லெவலுக்கு கொண்டு வந்திருக்குது, அவ்வளவுதான், கம்ப்ளீட் ஜோன்ல அவங்க இல்ல, அவங்களுமே அன்கிரவுண்டட் கிங்ஸ் அப்படின்றதுனால இது பாசிபிளா இருக்கு அப்படின்னு ரிகோ சொல்றா. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, சேரின் கொடூரமா சாக தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கானமியா சொல்றான். அப்ப லியோ வந்துட்டு ஹியூவாக்கு செம்மையா பிரஷர் கொடுக்குறான். ஹியூவா என்ன பண்றேன்னு தெரியாம இசுகி கிட்ட பாஸ் பண்ண போக இசுகி கிட்ட போற பால கோட்டரை பிடிக்கிட்டு போயிடுறான். அப்ப காகமி வந்து கோட்டரை மறைச்சு நிக்கிறான். கோட்டரை லெவல் 5 போட்டு போகலாம்னு சொல்லிட்டு பாக்குறான், பட் அதுக்குமே காகமி வழி விடல, நீ உன் டீம் பிளேயர்ஸோட கொஞ்சம் பெஸ்டா தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோட்டரை பால தூக்கி ஆகாசி கிட்ட கொடுத்துறான். ஆகாசி மாயசுமி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். மாயசுமி வந்துட்டு வேற லெவல்ல பேஸ்கெட் பக்கத்துல பால் அனுப்பி விட்டுறான். காகமி வந்துட்டு இல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெபியாவை தடுக்க ட்ரை பண்றான். இப்போ அது உன்னோட இடம் இல்ல காகமி அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சிரிச்சுக்கிட்டே சொல்றான். காகமியால அந்த பாலுக்கு ரீச் பண்ண கூட முடியல, நெபியா வேற லெவல்ல ஷூட் பண்ணிட்டு போயிடுறான் அவனை தாண்டி. ஹியூகாக்கு இப்ப நம்ம என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அந்நேரம் காகமியை பார்த்தா காகமி அப்படியே அவனோட லிமிட்டை ரீச் பண்ணி கீழே உட்காந்துட்டான். காகமியால சரியா ஃபோக்கஸ் பண்ணவே முடியல, அவனோட மைண்ட் ஃபுல்லா பிளாங்கா இருக்கிற மாதிரி இருக்கு, அவனால கால் கையை வச்சு சும்மா தான் ஓட முடியுது, பட் அவன் நினைக்கிற மாதிரி எல்லாம் ஓட முடியல. கம்ப்ளீட்டாவே காகமி வந்துட்டு இப்ப டயர்ட் ஆயிட்டா. ரீகோவுமே நினைக்கிறான் காகமி இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இப்ப அதுக்கும் ஆப்போசிட்டா அவன் டீம்ல இப்ப 5 பேருமே ஜோன்குள்ள இருக்காங்க, என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒண்ணும் புரியல. ஹியூகா வந்துட்டு அந்நேரம் ஒரு பேரியர் ஜம்பர் ட்ரை பண்றான், பட் லியோ கிட்ட அது ஒரு கோட்டை ஆகலாம், லைட்டா கையை வச்சிடறான். பால் பேஸ்கெட் விட்டு வரப்ப கியோசி ஜம்ப் பண்ண ட்ரை பண்றான், பட் அவனுக்கு கால் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அப்ப நபியாவுமே வந்துட்டு அவனுக்கு கால் வலிக்குது போல, இருந்தாலும் அவனுக்கு நான் கரண் எல்லாம் காட்டக்கூடாது, இது ஒரு பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பால் பண்ணி டக்குனு அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அந்த பால கோட்டர் கொண்டு வந்துட்டு இருப்பே இசிக்கு வந்து ஒன்னானு நிக்கிறா. இப்ப நான் யாருன்னு சொல்லிட்டு உனக்கு காட்டுறேன், உனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான். இல்ல ஃபோக்கஸ் பண்ணு அவனோட மூவ்மெண்ட் பிரெடிக்ட் பண்ணி மட்டும் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இசிக்கு நினைச்சிட்டு இருக்கான். பட் கோட்டர் வந்துட்டு அவனை தாண்டி வரான். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கூடி வந்து மறுபடியும் தடுக்க வரான். அப்பயும் கோட்டர் வந்துட்டு ஒரு டாஜ் பண்ணிட்டு இங்கிட்டு வந்துடுறான். அந்நேரம் கரெக்டா குரோகோ உள்ள வந்துடுறான். அதை கோட்டர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. குரோகோ பால தான் தட்டி விட ட்ரை பண்றான், பட் அவன் கோட்டரோட கையில போய் தட்டிடுறான். சோ என்னதான் பால தட்டி விட்டு இருந்தாலும் குரோகோக்கு ஒரு ஃபவுல் ஆகுது. அப்பதான் கோச்சிங்குமே புரியுது, காகமி மட்டும் கிடையாது, நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே இப்ப டயர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஆகாசியோட ஹெல்ப் மூலமா அவங்க டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் செம்ம பூஸ்ட் அப்பா இருக்காங்க அப்படின்ட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த் லெவல் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்குது, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, இது எல்லாம் யூஸ்லெஸ் தான், இதுதான் நமக்கான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ரீகோவே நினைச்சிடறா. அப்ப ஆடியன்ஸ் சைடுல இருந்து ஒரு சவுண்ட், உன்னால முடியும் குரோகோ, கிவ் அப் பண்ணிராத அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ அந்த வாய்ஸை கேட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்க வந்துட்டு ஓஹிவாரா தான் வந்திருக்கான். குரோகோ வந்துட்டு இன்னும் ஆச்சரியத்தோட அவன் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். கமாண்டரா அவனுக்கு நீ கொஞ்சம் சீர பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓஹிவாரா அவன் ஃப்ரெண்ட் கிட்டே சொல்றான். அப்ப அவன் வந்துட்டு கீழ இருந்து அப்படியே கையில பேஸ்கெட் பால் ஒன்னு எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நின்னுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு குரோகோ ரொம்பவே ஆனந்த கண்ணீர்ல சிரிக்கிறான். அப்ப அப்படியே அவமினி வந்துட்டு இதுக்கப்புறமா என்னால இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது, கமாண்டரா டெட்சு காகமி ராகுசான பீட் பண்ணுங்கடா, நீங்க எங்களை பீட் பண்ணிருக்கீங்க, சோ அவங்களை கண்டிப்பா பீட் பண்ணணும், அப்படி பீட் பண்ணாம வந்தா அவங்க ரெண்டு பேரும் நானே கொலை பண்ணி போடுவேன்டா பாத்துக்கோங்க அப்படின்னு அவமினி சொல்றான். வின் பண்ணிட்டு வாங்கடா சரி அப்படின்னு சொல்லிட்டு கீசேவும் கத்துறான். ஆகாசியை பீட் பண்ணுங்க, ராகுசான பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமாவும் சொல்றான். என்னப்பா தம்பி நீ எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு டாச்சியா முரசகி பரவ பார்த்து கேட்கறான். நான் இந்த மாதிரி எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் சின்ன பிள்ளை மாதிரி அப்படின்னு முரசகி பரவ
ஓகிவாரா சொல்றேன். அப்ப இவங்க மட்டும் கிடையாது, அங்க இருந்து ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு கமான் சரி உங்களால முடியும், கிவ் அப் பண்ணிராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சரி டீம். யாராவது உங்ககிட்ட டிஃபைன் கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த சீனை போட்டு காட்டலாம், அவ்வளவு அருமையா இருக்கும். 6 பேரை அப்படியே அந்த கேமரா ஆங்கிள் சுத்தி காட்டுவாங்க பாருங்க, பியூர் கூஸ் பம்ப்ஸ். அப்ப காகமி குரோகோவை பார்த்துட்டு எல்லாருமே இப்படி சேரப் பண்ணது உனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்குல்ல அப்படின்னு சொல்றான். குரோகோ வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்றான். அந்நேரம் காகமிக்கு அந்த கேட்டு கிட்ட இருக்க யாருன்னு சொல்லிட்டு தெரியுது. அதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப காகமிக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்குது. அந்நேரம் அவன் வந்துட்டு எல்லார்கிட்டயும் ஒரு நிமிஷம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு டீம் ஏதோ டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப கேம்ல இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. ராகுசான் 103 சேரின் 96 சொல்லிட்டு இருக்குது பாயிண்ட். இப்ப அவங்க வின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த செகண்ட் கேட் ஓபன் பண்ணா மட்டும் தான் உண்டு. ஆனா இதுவரை என்னாலே அதை ஓபன் பண்ண முடியல, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஆகாஷ் கையில தான் வந்துட்டு பால் இருக்குது. இவங்களோட ஃபார்மேஷன் இப்ப பழைய மாதிரி தான் இருக்குது. காகமி அதே மாதிரி என்னதான் ஸ்ட்ரென்த்தோட கொஞ்சம் வந்திருந்தாலும் ஜோனுக்குள்ள இல்ல. அதே மாதிரி தான் மீதி 4 பேர் அவங்க கொஞ்சம் நகர்றாங்க. ஆனா முந்தி மாதிரி ஃபாஸ்டாலாம் இல்ல. அப்படி இருந்தாலுமே ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான பிரஷர் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் யோசிக்கிறான். அப்ப ஆகாஷ் தூக்கி பால் அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட கொடுக்க, அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட சுத்தி மறுபடியும் ஆகாஷ் கிட்ட தான் பால் வருது. அவங்க டிஃபென்ஸ் தாண்டி இவங்களால போக முடியல. ராகுசான் பிளேயர்ஸாலே இந்த டிஃபென்ஸ் தாண்டி போக முடியல. சைரின் பிளேயர்ஸ் எல்லாரோட மூவ்மெண்ட்லயுமே ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு மேட்சிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ யோசிக்கிறான். அப்ப ஆகாஷ் வந்து பால் தூக்கி கோட்டரோ கிட்ட பாஸ் பண்ணிடுறான். சைரின் பிளேயர்ஸ் எப்படி ஒரே மாதிரி திங்க் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அவன் எப்படியும் கேசியை தாண்டி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கெஸ் பண்ணி காகமி வந்து இப்ப ஜம்ப் பண்ணிடுறான். கோட்டரோக்கு அந்நியார் ஒரு ஷாக்கு, இவன் அப்புறம் திரும்ப ஜோனுக்குள்ள என்ட்ரானா. பட் இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை டாஜ் பண்ணிட்டு அப்படியே ஏர்லயே அவனோட மூவ்மெண்ட்டை மாத்திட்டு ஷூட் பண்ண வரான். பட் அந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட், காகமி கிட்ட இருந்து இவன் தப்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரியல. ஹியூகாவே வந்துட்டு அந்த பால கரெக்டா ஸ்டாப் பண்ணிடுறாங்க கெஸ் பண்ணி. எல்லாரும் எப்படி அப்படி ஒரே மாதிரி டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷுக்கே ஒன்னும் புரியல. அப்பதான் அவனே வந்துட்டு எனக்கு இப்பதான் இந்த விஷயமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப பால வந்துட்டு காகமி தான் கொண்டு வந்துகிட்டு இருக்கான். ஆகாஷுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, காகமியோட இவங்க எப்படியோ மேட்சிங்கா இருக்காங்க. ஆனா எப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல. காகமி அப்படியே பக்கத்துல வரும்போது யோசிக்கிறான், அப்படின்னா இதுதான் உண்மையான ஜோனா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த செகண்ட் கேட் ஓபன் ஆகுது. அப்பதான் காகமி சொல்றான் ஜோன்ன்றது தனியா ஃபைட் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் கூட சேர்ந்து ஃபைட் பண்றது தான். அப்பதான் அவனே புரிஞ்சுக்கிறான், எனக்கு எதுக்கு இது ஓபன் ஆகலன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரியுது. எனக்கு டீம் ஒர்க்ன்றதே சுத்தமா கிடையாது. அந்த கதவுக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருந்த ஒண்ணு கேட் கீப்பர் கிடையாது, அவன் வந்துட்டு வேற யாருமே இல்ல, அது குரோகோ நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே புரிஞ்சுக்கிறான். குரோகோ எதுக்கு ப்ரோ ஜோன்ல என்டர் ஆகலன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, அதுக்கான பதில் இதுதான். குரோகோ ஜோன்ல என்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணணும்னு யாரையாவது நினைச்சா மட்டும்தான் அவங்க உண்மையான ஜோனுக்குள்ள என்டர் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் உண்மையான ஜோனே நீங்க பாக்குறீங்க. காகமி தான் இப்ப உண்மையான ஜோனுக்குள்ள என்டர் ஆகிருக்கான். ஒரே ஒரு செகண்ட் ஐ கான்டாக்ட் வைக்கிறது மூலமா இவங்க எல்லாரோட மூவ்மெண்ட்டையும் பெர்ஃபெக்ட்டா சிங்க் பண்ணிடுறாங்க. சிம்பிளா சொன்னோம்னா காகமியோட ஜோன் ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி இப்ப டீம் ஒர்க்கா மத்த எல்லாரும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் காகமி பால தூக்கி குரோகோ கிட்ட டக்குன்னு கொடுக்க, குரோகோ வந்துட்டு மிஸ்டைரக்ட் பண்ணி விட்டுறான். அந்த பால காகமி கரெக்டா திரும்ப பிடிச்சிடறான். சோ ஆகாஷியை கிராஸ் பண்ணி இவங்க வந்துடுறாங்க அசால்ட்டா. அடுத்து காகமியோட வழியில நெபுயா கோட்டர் 2 பேரும் டிஃபெண்ட் பண்ணி நிக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்பிளிட் செகண்ட் கனெக்ஷன்ல அவன் கியோஷி கூட கனெக்ட் பண்றான். இப்போ காகமியோட ஸ்பீடுக்கு நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சோ நான் எதையுமே திங்க் பண்ணாம நான் காகமியை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கியோஷி நினைச்சுக்கிட்டு இருக்கான். நம்மளால இதை பண்ண முடியும், நம்மளோட பாண்டிங் மேல நம்ம அதிக நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கியோஷி நினைச்சுக்கிட்டு இருக்க. காகமி வந்து டக்குனு கியோஷி கிட்ட பாஸ் பண்றான். கியோஷி கிட்ட எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்லிட்டு அவனுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. பட் அவன் பால் வந்து மறு செகண்ட் அப்படியே ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல பால் தூக்கி பேஸ்கெட் கிட்ட விட்டுறான். காகமி பால் இல்லாம இவங்க 2 பேரும் கிராஸ் பண்ணி ஓடி வந்துறான். கரெக்டா அவன் ஜம்ப் பண்ணும்போது கையில பால் வந்து நிக்குது. கரெக்டா அந்த பால் பேஸ்கெட்ல போட்டு புதைச்சு ஏத்துறான். இப்போ ஒரு ஆட்டத்தை நீங்க பாத்தீங்க தெரியுமா, இதுதான் உண்மையான ஜோன்ல இருக்கிறதுக்கான அர்த்தமே. இதுதான் அந்த ஜோனுக்கு பின்னாடி இருந்த உண்மையான கதவா, இல்ல இதுதான் வந்துட்டு ஜோனோட உண்மையான ஃபார்மே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷி புரிஞ்சுக்கிறான். அப்ப அப்படியே அவன் டீம் பிளேயர்ஸ் பார்த்துட்டு நான் ஒரு விஷயத்துல கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், என்னால தனியா வின் பண்ண முடியாது தான், டீமா இருந்தா தான் வின் பண்ண முடியும் போல அப்படின்னு ஒத்துக்கிறான். அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி விளையாடுறாங்க, ஒரு பெர்ஃபெக்ட்டான டீமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகிவாராவோட ஃப்ரெண்ட் சொல்றான். அவங்களோட கேம் பிளேவை பாக்குறப்ப எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் நானுமே அவங்க கூட விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகிவாரா சொல்றான். அப்ப பால் வந்துட்டு லியோ கையில வருது. அவன் ஜம்ப் பண்றத பார்த்து ஹியூகாவும் ஜம்ப் பண்ணிடுறான். பட் அவன் அப்படியே இறங்கி ஃபேக் கட்டிட்டு முன்னாடி ஓடி வந்துடுறான். பாஸ் பண்ணிடுறான், அது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷி கத்துறான். அந்நேரம் பார்த்தா காகமி அதை கரெக்டா தடுக்க வந்திருப்பான். நல்ல வேளையா அவன் லாஸ்ட் மொமெண்ட்ல பாஸ் பண்ணிடுறான். பட் பாஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அங்க நிக்கிற நம்ம தலைவன் குரோகோ அவன் அசால்ட்டா பால ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுறான். அந்த பால ஹியூகா தூக்கி காகமி கிட்ட கொடுக்க இப்ப 5 பேர் மறுபடியும் ஒரே மாதிரி சிங்க் ஆகுறாங்க. மாயசுமி நீ ஹியூகாவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷி கத்துறான். அந்நேரம் ஹியூகா கையில கரெக்டா பால் போகுது. ஹியூகா ஷூட் பண்ண வரும்போது லைட்டா மாயசுமியோட கைப்பட்டு பால் பேஸ்கெட் குள்ள விட்டு வெளியே வந்துருது. அந்த பால் அவங்க அப்படியே பிடிச்சு நிப்பாட்டிடுறாங்க. என்னடா இந்த பேட்டில் இவ்வளவு இன்டென்ஸா போய்கிட்டு இருக்குது, அங்க மூச்சு விடுறதுக்கே இடம் இருக்காது போலயே அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோவே ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னும் கேம்ல ஒரு 46 செகண்ட் தான் இருக்குது. ராகுசான் 103 சேரின் 98 சொல்லிட்டு இருக்குது. அப்ப ஆகாஷி வந்துட்டு சேரின் டீமோட ஒட்டுமொத்த ஃப்ளோவையும் கெடுக்கிற மாதிரி காகமிக்கு ஒரு ஆங்கிள் பிரேக் போட்டு தள்ளி விட்டு நின்ன இடத்துல அப்படியே ஷூட் பண்றான். நான் தான் கண்டிப்பா வின் பண்ணுவேன், ராகுசானை பீட் பண்ற லெவலுக்கு எல்லாம் நீங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷி சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ அடுத்த ஒரு எபிசோட்ல தெரிஞ்சிடும் யார் இந்த கேமோட வின்னர், வின்டர் கப்போட வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.